ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 18ஆம் தேதி புரட்டாசி 1. ஸோ இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷனோட அப்டேட்டும் இன்னும் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ்க்கான ரிப்ளையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே லென்த்தாக இருந்தாலும் கண்டிப்பாக பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் ஷார்ட்டாக கொடுங்கன்னு சொல்றீங்க. பட் ஷார்ட்டாக கொடுக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால ஷேர் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இன்னைக்கு இலவச தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கு. இன்னைக்கு புரட்டாசி 1. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால எப்பவுமே இலவச தரிசனத்துல கொஞ்சம் கூட்டம் வந்து ஹெவியாக தான் இருக்கும். இன்னைக்கு நிலவரப்படி 15லேருந்து 20 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட் ஆயிருக்கு. மினிமம் உங்களுக்கு 15 மணி நேரம் ஆகும். வெளியிலயும் பார்த்தீங்கன்னா லைன்லேயே வந்து ரொம்ப தூரத்துக்கு கியூல நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு காலையில கொஞ்சம் வெயிலும் அதிகமா இருக்கு அப்படின்றனால இலவச தரிசனத்துல போறவங்க இன்னைக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நீங்க வந்து தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு மேல போறது ரொம்ப நல்லது. புரட்டாசி மாசம் நிறைய பேர் பெருமாள் தரிசனத்துக்காக போவீங்க. கண்டிப்பா செவ்வாய்ல இருந்து வியாழக்கிழமைக்குள்ள உங்களோட தரிசனத்துக்கான பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வரதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ரூம் புக்கிங். நேத்துமே வந்து ஈவினிங் டைம்ல கூட, அதாவது ஒரு 7 மணிக்கு மேல கூட சிஆர் ஆஃபீஸ்ல வந்து ரொம்பவே ஃப்ரீயா இருந்தது. ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து போயிருந்தாரு. அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதனால நீங்க ஈவினிங் டைம் ஏதாவது திருமலைக்கு ரீச் ஆகுறீங்க, ரூம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீயா இருக்கு, ரூம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காலையில டைம்லயும் ரூம்ஸ் கிடைக்கும். நான் வந்து ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு தான் நாங்கள் திருமலைக்கு போவோம் அப்படின்றவங்களும் ஒரு 7 மணிக்கு மேலனாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ரூம்ஸ் வந்து காலியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. இப்போ சிங்கிளா நான் போறேன், எனக்கு வந்து ரூம்ஸ் எடுக்க முடியாதுல்ல அப்படின்றவங்க லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. மாதவ நிலையம் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 24 ஹவர்ஸ் அவைலபிள் இருக்கும், ஃப்ரீ தான். அதுக்கு நீங்க ஆதார் கார்டு கண்டிப்பா கொண்டு போகணும். ஸோ நீங்க வந்து லாக்கர்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாக்கர் புக் பண்றதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் வேணும். மற்றபடி உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன்ல எனக்கு ரூம் வாங்கணும் அப்படின்ற பிளானிங்ல போறவங்க கையில வந்து கேஷ் வந்து வாங்குறது இல்லை ரூம்க்கு. அதனால நீங்க உங்களோட ஏடிஎம் கார்டு, ஸோ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏடிஎம் கார்டு வச்சிருப்பீங்க. இப்போ நாங்களாம் சாதாரண எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றவங்க யூபிஐ பேமெண்ட்லாம் சொன்னா அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நார்மலா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் தரிசனத்துக்கு போறீங்க. ரூம் வேணும்னா நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது உங்களுக்கு கார்டு கொடுத்துருப்பாங்க, ஏடிஎம் கார்டு. அந்த ஏடிஎம் கார்டுல நீங்க அமௌண்ட் மட்டும் வச்சுட்டு போங்க. இப்போ நாளைக்கு நாளான்றைக்கு போறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கார்டுல வந்து பேமெண்ட் இருக்கும். ஸோ நீங்க வந்து ரூம் புக் பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். 100 ரூபாய் ரூம் வாங்குறீங்க அப்படின்னா 500 ரூபாய் காஷன் டெபாசிட் வந்து கட்டணும். 600 ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து தான் எடுத்துக்குவாங்க. அதனால தரிசனத்துக்கு போறீங்க, ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கார்டு எடுத்துட்டு போயிருங்க. கேஷ் வந்து வாங்குறது இல்ல. மற்றவங்க நீங்க மொபைல்ல யூபிஐ இந்த மாதிரி வந்து கூகுள் பே இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா பே பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா போகக்கூடியவங்க உங்க பேங்க்ல இருக்க ஏடிஎம் கார்டு கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. ஓகே, முன்னெல்லாம் வந்து காஷ் அண்ட் டெபாசிட் வந்து கையிலேயே கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம ஆஃப்லைன்ல புக் பண்ணும்போது ஏடிஎம் கார்டு கொடுத்து புக் பண்றோமே, அமௌண்ட் வந்துருமான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லிப்லேயே வந்து சீல் பண்ணி கொடுத்துட்றாங்க. 7 டேஸ்க்குள்ள, அதாவது 7 நாளுக்குள்ளேயே அக்கௌண்ட்க்கு வந்து ரீஃபண்ட் வந்துருதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஆன்லைன்ல புக் பண்ணவங்க கிடையாதுங்க, ஆஃப்லைன்ல தான். ஆன்லைன்ல புக் பண்ணவங்களுக்கு தான் அந்த ரீஃபண்ட் வரதுல நிறைய பேர் வந்து நான் வெக்கேட் பண்ணியே வந்து 10-15 நாளைக்கு மேல ஆகுது, இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இமெயில் வந்து அனுப்பலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்குது, ஒரு சிலருக்கு ரொம்ப நாள் ஆகியும் ரீஃபண்ட் வந்து வரல. ஸோ இந்த பிரச்சனையை வந்து டிடிடி சீக்கிரம் வந்து கொஞ்சம் நிறைய பக்தர்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் டெஸ்க் டீட்டெயில்ஸும் அதே மாதிரி மெயில் பண்ணுறது சம்மந்தப்பட்டியும் நான் தனியாக வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 300 ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுது அப்படின்றது அப்டேட்டு. இது வந்து முன்ன பின்ன ஆகும். நீங்கள் போகிற டைம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒரு சிலர் 1.5 மணி நேரத்தில் கூட சாமி பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஒரு சிலருக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகுது. அந்த டைமில் இருக்கக்கூடிய 300 ரூபாய் தர்ஷன் கியூவில் பொறுத்து தான் வந்து இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நான் வந்து நைட் டைம் ஸ்லாட் புக் பண்ணியிருக்கேன், மத்தியானம் மாதிரி போனால் அலோவ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுறாங்க. இப்போ அதிகமாக டைம் ஸ்லாட் வந்து பார்க்குறது இல்லை, அன்னைக்கான டிக்கெட் இருக்கான்னு பார்க்குறாங்க. உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய காமனான டவுட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான் கேட்டிருக்காங்க. நான் 8 மணி ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருக்கேன், முன்னாடி வந்து போகலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகலாம், அலோவ் பண்ணுவாங்க.
ஸோ பேபிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தை அப்படின்றது 1 வயசும் 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் தரிசனத்தில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் 1.5 வயசு அப்படின்னா மேபி வந்து கேட்டு பாருங்க, போயிட்டு வேணா என்கொயரி பண்ணி பாருங்க. போகும்போது வேணா அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. ஜஸ்ட் வேணா என்கொயரி பண்ணி பாருங்க. முன்னாடியெல்லாம் இருந்தது 5 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு தரிசனம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கை குழந்தைகளுக்கான தரிசனம் மட்டும்தான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நீங்க இன்கொயரி வந்து பண்ணி பாருங்க. ஸோ வர்ற செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது 20ஆம் தேதி. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டே 1 மணிக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லாட் தான் ஓபன் பண்ணியிருந்தாங்க. காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில நான் வந்து அங்க பிரதர்ஷனம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கு இருக்குமான்னு பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங், அதாவது மிட் நைட் 12 மணி 1 மணிக்கு தான் நீங்க வந்து ரிப்போர்ட்டிங் வந்து ஆகுற மாதிரி இருக்கும். அதனால அந்த இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சுப்ரபாத சேவா வந்து நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த சேவா வந்து இருக்கும், கேன்சல் பண்ண மாட்டாங்க. இதுவே வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல இஷ்யூ பண்ணலைன்னா மட்டும் நமக்கு அந்த அந்த நாளுக்கு அந்த தர்ஷன் வந்து இருக்காது, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு ட்ரை பண்ணுங்க திருமலையில. ஸோ அதுவும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன், இல்லை அப்படின்னா நீங்க தர்ஷனுக்கு போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு, அதில் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீ தரிசனம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டிக்கெட் வாங்கவே தேவையில்லை. நிறைய பேர் அந்த டவுட் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. இலவச தரிசனத்துக்கு எங்கேயுமே டிக்கெட் வாங்க தேவையில்லை, டைரெக்டா கியூல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ எந்த ப்ரூஃபுமே தேவையில்லை. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நீங்க வந்து புக் பண்ணவே தேவையில்லை. சீனியர் சிட்டிசனுக்கான அக்டோபர் மாசத்தோட தரிசன டிக்கெட் 20ஆம் தேதிக்கு மேல வந்து அதோட அப்டேட் வந்து வரும். வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் புக் பண்றீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க வந்து உங்களோட ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, டிசபிலிட்டி ஐடி கார்டு, அது கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணி தான் புக் பண்ணணும். தரிசனம் போகும்போது இந்த 2 ப்ரூஃபுமே வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. ஸோ சேம் வந்து நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லாம் புக் பண்ற மாதிரி தான் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து நீங்க ஃப்ரீ தர்ஷன் மாதிரி எந்த பேமெண்ட்டும் இல்லை, ஃப்ரீயாவே புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. 3 மணி ஸ்லாட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அக்டோபர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. மீதி இருக்க எல்லா நாளுமே உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அக்டோபர் மாசம் 1 to 5 25ஆம் தேதி, அது தவிர மீதி எல்லா நாளுமே டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனா புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி மெட்டிலையும் சரி, அலிப்பிரி மெட்டிலையும் சரி, நடந்து போறவங்களுக்கு சீக்கிரம் தரிசனம் பாக்குற மாதிரியான டிக்கெட் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நீங்க ஃப்ரீ தரிசனத்துல தான் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு 15 மணி நேரமா 20 மணி நேரமா எவ்வளவு நேரம் ஆகுதோ நம்ம அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து சாமி தரிசனம் பாக்குற மாதிரி இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் 2 மாசத்துக்குமே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆல்ரெடி ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடுச்சு. 500 ரூபாய் தரிசன டிக்கெட்ல வேணும்னா அக்டோபர் மாசத்துக்கு செக் பண்ணி பாருங்க, அவைலபிள் இருந்தா புக் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாசத்துக்குலாம் டிக்கெட் கிடைக்குமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து ஓப்பன் ஆகி புக் ஆயிடுச்சு. வேற எந்த வாய்ப்புமே கிடையாது. புரட்டாசி மாதம் சனிக்கிழமையோ இல்ல அப்படின்னா வந்து வார நாட்கள்ல போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்க தரிசனம் அப்படின்னா, ஃப்ரீ தரிசனத்துல போறவங்க எங்கேயுமே நீங்க டிக்கெட் வாங்க தேவையில்லை, டைரக்டா போயிட்டு ஃப்ரீ தர்ஷன் கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னைக்கு க்ரௌட் உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா மேபி நீங்க சீக்கிரம் வந்து சாமி பார்த்துட்டு வந்துடலாம். எங்கேயுமே நீங்க போய் தரிசன டிக்கெட் வந்து வாங்க தேவையில்லை. அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், அதுதான். அதே மாதிரி நவம்பர் மாசத்துக்கான எல்லா டிக்கெட் புக்கிங்குமே 20ஆம் தேதிக்கு மேலதான் அதோட அப்டேட் வரும். கண்டிப்பா வந்தா நான் ஷேர் பண்றேன். விர்ச்சுவல் சேவா அப்படின்றது உங்களுக்கு ஜஸ்ட் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் மாதிரி தான். அந்த சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. தர்ஷன் டிக்கெட் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த நாள்ல நீங்க திருமலையில போய் சாமி தரிசனம் வந்து பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு எல்லாரோட டவுட்டும் நான் கிளியர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா அடுத்து எந்த அப்டேட் லேட்டஸ்டா வந்தாலும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லென்த்தா இருந்தாலும் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.